வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மீகத்தில் நம்ம ஒரு வளர்ச்சி நிலை அடைஞ்சிட்டோம், ஒரு உயர்நிலை பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். தன்னறிதல் நம்ம ப்ராசஸில் ஒரு நிறைவை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு அஷ்டாங்க யோகத்தில் நீங்கள் சமாதி பழகுறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் முழுமை பெற போகிறீங்க. நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 10 மாதம் நம்ம கரு உண்டாயிருக்க ஒரு பெண் குழந்தை எடுக்கிற டைம் இருக்கும்ல, அந்த அந்த வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், கொஞ்சம் நாளில் ஒரு ஃபியூ டேஸில் வந்துடும்னா எப்படி மனநிலை இருக்குமோ அதே மாதிரி தான். அப்போ குழந்தை வர்றது உங்களுக்கு ஞானம்னு வச்சுக்கோங்களேன். தன்னை அறிதல் முழுமை பெறுது அந்த தொடக்கத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஞானமடைதல்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நமக்குள்ளே என்ன நிகழும் அப்படின்னு சொன்னால், உடல் எப்படி நம்ம ஹார்மோன்ஸ் மாற்றம் ஏற்படுதோ அதே மாதிரி நம்மக்கிட்ட, ஏன்னா அந்த கிளாண்டு தான் எல்லாமே மாற்றம் அடையுது. நீங்கள் அது பிட்ரீட்டாக இருக்கட்டும், பீனியலாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்குள்ளே மாற்றம் அடையுது. நம்ம 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 தலையில் இருக்க அந்த ஆதாரக சக்கரங்கள் 6ம் தான் இப்போ புதுசாக மாறியிருக்கும். இதை நான் நம்ம உடலில் மூலாதாரத்திலேருந்து சகஸ்காரம் வரைக்கும் ஒரு 7 சக்கரம்னு சொல்கிறோம். தலையிலே திரும்ப அகைன்னு 6 சக்கரங்கள் இருக்கும். நம்ம அதனால தான் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்க எப்படி நம்ம சிலை வழிபாடு, உருவ வழிபாடு வச்சுருக்கோமோ, அப்புறம் அருவ வழிபாடு போய் அப்புறமா எதுவும் மற்ற தன்மைக்கு நம்ம போயிடும்போது ஒரு ஒளி ஒரு அந்த தன்மைக்கு மாறும்போது எப்படி ஒரு பக்தி நிலையிலே எப்படி ஒரு மாற்றம் படிநிலை வருதோ, அதே மாதிரி இந்த ஞான நிலையிலும் பருவ மாற்றம், நம்மளோட பேச்சு, நம்ம பார்வை, நம்மளோட உருவம், நம்மளோட தலைமுடி, அப்புறம் எல்லாமே மாறிடும். நம்ம சுற்றி இருக்க சுச்சுவேஷன், மற்றவங்க நம்மளை நடத்துகிற விதம், நாம் மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிற விதம் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிக்கிட்டே போகும். நம்ம புரிஞ்சிக்காமல் இருந்தவங்களுக்கு தெரியாது. நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம விழிப்புணர்வோடு பார்த்துட்டு இருக்கும்போது தெளிவாக தெரியும். அப்போ என்னென்னா, நம்ம நினச்சிட்ருப்போம் ஏதோ மேஜிக் நடக்குது. இது இயல்பாக நடக்கிற விஷயந்தான் எல்லாத்துக்கும். மற்றவங்க மேஜிக் நினச்சிட்ருக்க மாதிரி இப்பப்போ எப்படி மாறிட்டீங்கன்னு நமக்குள்ளே அந்த ப்ராசஸ் விழிப்புணர்வாக பார்க்கும்போது நல்லா தெரியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் இன்னும் உங்கள்கிட்ட ஆழமாக ஷேர் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அழுக்கணி சித்தர் பண்ண ஊற்றை சடலமடி உப்பிட்ட பாண்டமடி மாற்றி பிறக்க எனக்கு மருந்து எனக்கு கிட்டவில்லை, மாற்றி பிறக்க எனக்கு மருந்து கிட்டிவிட்டால் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ அப்படின்னு ஒரு பாட்டு பாடிப்பார். அதென்ன ஊற்றை சடலமடை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே தெரிஞ்சிடும். ஒரு நார்மலாக ஒரு ஆன்மீகத்தில் ஒரு கொஞ்சம் சித்தர் வழிபாடில் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சவங்களுக்கு. ஆனால் எல்லோரும் இதை தெரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை தெரியாதது கூட நம்ம இந்த பாட்டை புரியல, சாதாரணமாக தமிழில் தான் சொன்னால் கூட நம்ம சடலத்தான், நம்ம உடம்பைத்தான் ஊற்றை சடலங்கிறோம். ஊற்றை சடலம்னா பெண்ணோட அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த 10 மாதம் அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வராமல் அதோட தன்மையிலேருந்து தான் வரும். அப்போ அந்த ஊத்தை சடலம் அப்படின்னு அதான் சொல்கிறாங்க. தீட்டுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுலேருந்து தான் உருவாகிறது. அப்போது மனிதனே அதுலேருந்து உருவாக்கிட்டு அதுவே தீட்டுன்னு சொல்லி மாற்றிருக்கோம் பார்த்திங்களா. சில காரணங்களுக்களால் தவிர்க்கப்பட வேண்டியது அவங்க மொத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுங்கிறதுக்காண்டி. சரி, அது எந்த காலத்தில் மாறிவிச்சுங்கிறது அது வேறு விஷயம், அது வேறு டாபிக், வேணாம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, அந்த ஊத்தை சடலத்தில் உப்பிட்ட பண்ண உடம்பு ஃபுல்லாக நமக்கு உப்பு தான். கடலில் எப்படி எவ்வளோ சதவீதம் தண்ணி இருக்குது, அதிலே எவ்வளோ ஏன் உப்பாக இருக்குது அப்படின்னா, கண்ணீர் ஏன் உப்பாக இருக்குது, நம்ம வேர்வைகள் உப்பாக இருக்குது, எல்லாமே இருக்கும். இதை விட இன்னும் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர் அந்த அந்த மாற்றம் நிகழ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த அந்த பருவ மாற்றம், அந்த 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 மாற்றம் நிகழும்போது அந்த கண்ணீர் கூட இனிக்கும். நீங்கள் ஒரு வேளை ஃபீல் பண்ணி பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியல. நீங்கள் காதலாகி கண்ணீர் மல்கி அப்படி கசிந்து உருகி இறைவனோட அப்படி ஒன்று இணைந்து போகும்போது கண்ணிலேருந்து சரசரசரன்னு தண்ணி வடியும் போது தெரியாமல் அப்படி அது அப்படி கொஞ்சம் இந்த பக்கம் 4 பக்கமும் கண்ணீர் அப்படியே அருவி மாதிரி கொட்டும் போது அப்படி தெரியாமல் சில டைமில் வாயில் தண்ணி நம்மளோட
கண்ணீர் உள்ளே போகும்போது அது இனிக்கும், நிஜமாக இனிக்கும். முதல்ல வந்து சப்பை தன்மை மாதிரி இருக்கும். எப்படி நம்ம வந்து தண்ணி வந்து சப்பை தண்ணி, உப்பு தண்ணீர் மாதிரி சப்பை தண்ணி, இந்த போர் தண்ணி இருக்கான்னு சொல்லுவாங்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் ஆனந்தத்துலேயும் உச்சபட்ச நிலை போகும்போது இனிக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்டா, கரும்பு ஜூஸ் சாப்பிட்டா சொல்லி இந்த அமிர்தம் சொல்கிறாங்களே சேம் டைமில், அப்போது அந்த கண்ணீருமே மாறிடுது. நானும் சில டைமில் வந்து அது செஞ்சு பார்த்துருக்கேன். சப்பை மாதிரி இருந்தது பார்த்து ஆமாம் அப்படின்னு நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஓனா. ஸோ அதனால் வந்து இது வந்து 100% உண்மை தான். தென் வந்துட்டு நம்ம வந்து அந்த அந்த சூட்சும உடலோடு போகும்போது ஒரு கார்டு இருக்கும். நம்மளோட தொப்புள் பகுதியிலேருந்து ஒரு கார்டு போகிறது. அதான் சூட்சுமோட உடல் வந்து அதுக்கும் நம்ம ஸ்தூல உடலுக்கும் ஒரு கனெக்ஷன். அது எப்படி தெரியும் அப்படின்னா, நான் அந்த காடை அந்த மாதிரி என் தொப்புள் பகுதியில் போலந்து பார்த்ததில்ல. ஆனால் என்னோடய அனுபவத்தில் வந்து என்னென்னா, இந்த பிக்சரில் வச்சுருக்க மாதிரி முதல்ல கோல்டு ஒளியாகவும் வெள்ளை ஒளியாகவும் அதுக்கப்புறம் தங்க ஒளியாகவும் தான் மாறுது. ஏன் அது அந்த வெள்ளி இலையிலேருந்து தங்க இலையாக மாறுது அப்படின்னு நான் ஒரு கொஷின்ஸ் வச்சுருந்தேன். அப்போ எனக்கு வந்த அனுபவங்களை வச்சும் எனக்கு நடந்த மாற்றங்களை வச்சும் முதல்ல வந்து இந்த உடல் வந்து அந்த தன்மையில் தான் இருக்குது. நம்ம அது வந்து சந்திரத்தன்மை சூரியத்தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரத்தன்மையில் இருக்கும்போது வெள்ளையாகவும் சூரியத்தன்மையில் இருக்கும்போது அது தங்கமயமாகவும் மாறி அந்த சூரியனும் சந்திரனும் இணையும் போது தான் நம்ம வந்து சிவசக்தி ஐக்கியமாக ஆகிறோம். அப்போ அந்த டைமில் நமக்குள்ளே எப்படின்னா ஒரு பரிபூர்ண ஆனந்தம் கிடச்சிது, ஒரு நிறைவு கிடைக்கிது. ஒரு பெண் முழுமையாக பெண்ணாக உணர்றா, ஒரு ஆண் முழுமையாக ஆணாக உணர்றாங்க. இங்கே தான் அவங்க வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆகிறாங்களே ஒழிய நீங்கள் நினைக்கிற மாதிரி செல்வத்தினாலேயோ காமத்தினாலேயோ இன்னும் பிற செயல்கள்னாலேயோ ஒரு 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 மனிதனால் முழுமை நிறைவு பெற இயலாது. அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா அடுத்து ஒன்று தேடுவோம், அது முடிஞ்சோடனே இன்னொன்று தேடுவோம், அது முடிஞ்சோடனே இன்னும் தேடுவோம். இந்த நிறைவு நிகழும்போது நமக்குள்ளே என்ன ஆயிடும்னா நாமளே மாறிடுறோம். மாற்றி பிறக்கணக்க மருந்து எனக்கு கிட்டவில்லை. அந்த மருந்து தான் இது. அந்த மருந்து தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. வெள்ளி டு கோல்டு. அப்போ வந்து ரெண்டும் அந்த மிக்சிங் அந்த நடக்குது இல்லையா, அதை தான் நம்ம வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ரசம் வாதம் நடக்குது. அப்போ தான் மாற்றி பிறக்கும்போது நம்ம தங்கமயமாகிறோம். நீங்கள் வந்து தியானம் பண்ணும்போது சரியாக நம்ம பண்ணுறோன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, அப்போ உங்கள் உடல் தங்கமாக மாற்றப்பட்டிருக்கும். இதுதான் உத்தமமான அடையாளம். நான் வந்து ஆரம்பத்தில் என்ன நினச்சேன்னா, இது ஒருவேளை இது வந்து நான் இதை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன எண்ணம் தோணுது அப்படின்னா, ஒருவேளை அந்த ஆவிங்கள்லாம் வெள்ளை கலரில் கொடுக்குறாங்களே அதுவும், தெய்வங்கள்லாம் அப்படியே தங்க நிறமாக ஜொலிக்கிறாங்களே அதுவும், அப்போ பேய்களுக்கெல்லாம் அந்த வெள்ளையும் அந்த அது பேர் என்ன மனிதர்கள் தேவர்களுக்கெல்லாம் வந்து அந்த கோல்டு ஒளியும் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. அது ஒரு மாற்றம், ஒரு குறியீடு, ஒரு அடையாளம். நீங்கள் இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. தென் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட ஒரு நம்பர் ஒரு தென் வந்துட்டு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குன்னா அது நீங்கள் இந்த ஒர்க்கு இந்த படிச்சிருக்கீங்கன்னு ஒரு வேலை இருக்குல்ல, அதே மாதிரி இந்த சில்வருக்கு ஒரு அடையாளம், இந்த கோல்டுக்கு ஒரு அடையாளம். அப்போ வந்து இதன் மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி நிலையில் நம்ம இருக்கோம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த மாற்றி பிறக்கணக்க மருந்து தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவசக்தி ஐக்கியம். நமக்குள்ளே நமக்கு கல்யாணம் நடக்கிறது, இன்னர் மேரேஜ். சரியாக சொன்னால் இன்னர் மேரேஜ். அந்த கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொன்னால் யாருக்கு கல்யாணம் நடந்தது? சக்திக்கும் சிவனுக்கும். சக்தி யார்? எனர்ஜி. சிவன் யார்? கான்சியஸ். சக்திக்கும் அந்த சிவனுக்கும் கல்யாணம் ஆகிறத நம்ம கான்சியஸும் எனர்ஜின்னு சொல்கிறோம். இங்கே எல்லாமே சக்தி நிலையில் தான் இருக்குது. நீங்கள் உணர்ந்துக்க முடியும், அண்டம் தாண்டி அந்த பின் அப்படியெல்லாம் அதுக்கு வந்து கான்சியஸால் தான் முடியும். நீங்கள் சூழல் உடல் எடுத்து போகிறீங்க, காரண உடல் எடுத்து போகிறீங்க, அது ஓகே. ஆனால் கான்சியஸ் தான் அங்கே எல்லாமே வேலை செய்யுது. எத்தனை போனாலும் இங்கேயும் நீங்கள் கான்சியஸ் இல்லைன்னா இதை புரிஞ்சிக்கவே முடியாது. முதல்ல என்னவோ பேசுகிறாங்க,
என்ன பேசுகிறாங்களோ தெரில. ஆனால் என் அனுபவம் மாதிரி வந்தவங்களோ இல்லை இதை பற்றி உணர்ந்தவங்களோ, ஓ இந்த பொண்ணு இதைத்தான் பேசுது, நமக்கும் இப்படி தானே இருந்தது, இதை தான் பேசுகிறாங்கன்னு நம்ம டக்குன்னு புரிஞ்சுப்போம். ரெண்டாவது, இதுக்கு ஆன்சர் எதாவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஓ இதைத்தான் இவங்க சொல்கிறாங்க, அப்போ இது உண்மை தான் போல் இருக்குது அப்படின்னு தோணும். நமக்கு வந்து அனுபவம் இதானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த அனுபவங்களையும் இந்த 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 மாதிரி ஷேர் பண்ணுற வைக்கிறதும் என்னென்னா, இந்த இந்த ஒட்டு மொத்தத்துக்கு ஒரு சந்தேகத்துக்கு ஒரு தெளிவுக்கு தான். எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்போது கிடைச்சது வந்து ஒரு 10 இயர்ஸ் கழித்து தான் ஆன்சரே சில விஷயங்கள் கிடைக்கிது. சில விஷயங்களுக்கு வந்து விடை மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க, கேள்வி இல்லாமல் இருக்கும். கேள்வி இதே தேடிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என் லைஃப்பில் 99.9% கேள்வி தான் தேடியிருக்கேன் நான். ஏன் விடை கிடச்சதுக்கப்புறம் அது எப்படி நான் வந்து ஒருவேளை என் டிசைனே அப்படியானு தெரில. மற்றவங்களுக்கு சொல்லும்போது சொல்யூஷன் அப்படி பாஞ்சு அப்படி வரும். எனக்கு சொல்லும்போதெல்லாம் வரலன்னு நான் ஆரம்பத்தில் ரொம்ப யோசிச்சிருக்கேன். இது என்னப்பா இது, நான் ஊருக்கே வீடு கட்டி தரேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வீடு இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எல்லாத்துக்கும் ஒரு டாக்டர் குழந்தை உண்டாக்கி விடுறாங்க. லட்சக்கணக்கான குழந்தைகள் பண்ணுறாங்க. ஒரு டாக்டராக நான் இருக்கேன், எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் என்னோடய அறிவு வந்து இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்து நானே என்ன நினச்சிட்டேன்னா, சரி பரவாயில்ல, ஏற்றுக்கலாம், இதுவும் கடந்து போங்கிற மாதிரி அதையும் நான் சரண்டர் பண்ணி அதுவும் நான் எனர்ஜியாக மாற்றிட்டேன். அப்போ அதனால் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ எது நடந்தாலும் ஆனந்தம், எது நடக்காவிட்டாலும் ஆனந்தம். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியலைனாலும் பரவாயில்ல, ஃப்யூச்சரே ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, ப்ரெசண்ட்டில் வாழ்கிறது. எனக்கு ஒரு கட்டத்தில் எல்லாமே மாயை மாதிரி தோணுச்சு. என்ன இது மாயேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பெரிய அப்படி இப்படி யோசிக்கிறது அப்படின்னோடனே, இந்த மனம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு பார்த்திங்களா. அப்போ தான் என் கூட உட்காந்து என் கூட அழகாக கம்யூனிகேட் பண்ணிச்சு. நீங்கள் ஃப்ரெண்டு ஆனதுக்கப்புறம் தான் அது நான் உனக்கு இப்படிலாம் பண்ணுறேன், எனக்கு இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட அழகாக சொல்லும்போது தான், அதோட லயத்தோடு நான் அது கூடயே போய் அது கூடயே இருந்து பண்ணும்போது தான் அது குருவாக மாறிச்சா அப்படின்னா அது சொல்ல முடியல. ஆனால் அது குருவாக தான் மாறியிருக்கும் அப்படின்னு எனக்கு நடந்த அனுபவத்தை வச்சு உணர்ந்துக்க முடியுது. அதை மனம்தான் குருவாக இருந்து செயல்படுது அப்படின்னா, உண்மையே சொல்லணுன்னா நான் எந்த குருவுமே வச்சுக்கல. அதனால் அப்போ மனம்தான் குருவாக செயல்படுதுன்னு நான் அந்த இறுதிக்கட்ட நிறைவு நம்பிக்கைக்கு வந்தேன். அப்போது அப்படி பண்ணும்போது என்னென்னா, என் மனம் வந்து ஆர்ப்பரிக்கலை, பதறலை, பயப்படலை, ஏங்கலை. இதெல்லாம் செய்யும்போது அப்போது வந்து என்னால் உணர்ந்துக்க முடியுது. அது அதோட கண்ட்ரோலும் எடுத்துக்கல, என்னோடய கண்ட்ரோலும் இல்லை. எங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மனத்துக்கும் எனக்கும். அதனால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போது நீங்கள் அது ஆகும்போது இந்த உடல் உங்களுக்கு தங்கமயமாக தான் ஆகும். இதை நீங்கள் ஒரு வேளை பயிற்சி பண்ணுறவங்களா இருந்தாவோ, இல்லை நீங்கள் ஆழமாக உணரணும்னு தேடுறவங்களுக்கு இது ஒரு விடையாக இருக்கலாம்.